நம்ம ஆர்யா அண்ணாவோட 36வது படத்தை ஜெயின் கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லி இவரு டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கான டைட்டில் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வர ஜூன் 9 சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம ஆர்யா அண்ணாவோட 36வது படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கு டைட்டில்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கார்த்தி அண்ணா வந்துட்டு நம்ம டேரக்டர் PS மித்ரன் இருக்கார்ல, இவரோட டைரக்ஷனில் அவர் நடிக்கிற படம் தான் சர்தார் பார்ட் 2. இப்போது இந்த படத்துக்கான எல்லா ஷூட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சர்தார் 2 படத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பே வந்துருக்கு. நம்ம கார்த்தி அண்ணாவோட இந்த சர்தார் 2 படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம விக்ரம் பிரபு அண்ணா நடிக்கிற லவ் மேரேஜ் படம் இருக்குல்ல, இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னா வர ஜூன் 27 இந்த லவ் மேரேஜ் படத்தை ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சண்முகப்பிரியன் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம விக்ரம் பிரபு அண்ணாவோட இந்த லவ் மேரேஜ் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரவி அண்ணா இருக்கார்ல, அவரோட டைரக்ஷனில் நம்ம யோகி பாபு அண்ணா ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் அப்படின்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்துட்டு ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. நம்ம ரவி அண்ணாவோட டைரக்ஷனில் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நம்ம யோகி பாபு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாரு. இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.